யோகா அண்ட் ப்ரெக்னென்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யோகானா என்ன அப்படின்னா, யூ பிகம் ஒன் வித் த யூனிவர்ஸ். அதாவது நம்ம யூனிவர்ஸோட ஒரு சிங்காக இருக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். எவ்ரி ஹியூமன் பீயிங் உள்ள ஒரு பாடி இருக்குது, ஒரு மைண்ட் இருக்குது. ஸோ யோகாவில் நமக்கு ரெண்டுமே அட்ரெஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னாக்கா, இப்போ நம்ம மைண்டை நம்ம ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயம் நமக்கு உதவுது. அதே மாதிரி நம்ம பாடியை ஃபிட்டாக நம்ம வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஆசனாஸ் இருக்குது, நமக்கு சூரிய நமஸ்காரம் இருக்குது, பிராணாயம் இருக்குது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டு விஷயமும் நம்ம ப்ரெக்னென்சியில் எப்படி உதவுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சூரிய நமஸ்காரம் சின்னதுலேருந்தே பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு பிராணாயம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட பெல்விக் மசில்ஸ் எல்லாமே நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிலாக்ஸ்ட் பொசிஷன்ஸில் இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டெலிவரி ஆகிறது மற்ற பர்சனை விட உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். நமக்கு தெரியாமலே நிறைய ஆசனாஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு தரையில் உட்காந்து தான் நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் சாப்பிட்றோம். ஸ்குவாட்டிங், இது எல்லாமே நமக்கு நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட பெல்விக் ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா ஓப்பன் அவுட் ஆகி, உங்கள் அவுட்லெட் நல்லா ஓப்பன் அவுட் ஆகி ஒரு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவுது.